யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல. இந்த தடவை உங்களை மழை காப்பாத்திருச்சு. ஆனா அடுத்த தடவை அது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா நான் தான் அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி 4வது டெஸ்ட் போட்டியை பத்தியும் சிறப்பா பேசியிருக்காரு. 3வது போட்டியில ஆட்டநாயகன் விருதை வின் பண்ண டிராவிஸ் ஹெட். இங்கதான் சந்தேகமே, அவருக்கு தான் காயமாச்சு, அடுத்த மேட்ச் வரமாட்டாரு அப்படின்னு நினைச்சா இல்ல எனக்கு காயம்லாம் சின்ன காயம் தான், வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்திய ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இப்ப 5 புள்ளி கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த தொடரோட முதல் 2 போட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே இந்தியா அபார வெற்றி, சூப்பரா தொடங்குனாங்க. ஆனாலும் ரோஹித் சர்மா 2வது மேட்ச் கேப்டனா வந்தாரு. அவர் கேப்டனா வந்ததுனால தோக்கல, யாருமே சரியா விளையாடல. சோ தோத்துட்டாங்க 2வது டெஸ்ட் போட்டியில. ஆஸ்திரேலியா 2வது டெஸ்ட்ல வின். சோ 1-1 அப்படின்ற கணக்குல சமன்ல இருந்துச்சு. டிசம்பர் 14ஆம் தேதி 3வது டெஸ்ட் போட்டி நடந்து கபால தொடங்குனது. இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ண ரோஹித் சர்மா நீங்களே ஃபர்ஸ்ட் பேட்டிங் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா கிட்ட கொடுக்க வெளுத்து எடுத்துட்டாங்க. மொத்தமா 445 ரன்கள் எடுத்தாங்க. அதற்கு முக்கிய காரணம் வழக்கம் போலதான் டிராவிஸ் ஹெட் இந்தியாவுக்கு எதிராக பிரிச்சு மேஞ்சிட்டாரு. மொத்தமா 145 ரன்கள் எடுத்தாரு. அடிக்கவே மாட்டாரு, ஸ்டீவன் ஸ்மித் ஃபார்ம் அவுட்னு சொல்லிட்டு இருந்தா அவருமே அடிச்சு ஒரு செஞ்சுரியை போட இந்தியாவோட பங்குக்கு ஜாஸ்பிரிட் பும்ரா மட்டும் தான் வழக்கம் போல சிறப்பா பவுல் பண்ணாரு. 6 விக்கெட்ல வீழ்த்தி இருந்தாரு. சரி ஓகே, பேட்டிங்ல நம்மளுங்க தரமா இருப்பாங்க, என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜெய்ஸ்வால் எல்லாருமே டக்குன்னு அவுட் ஆனாங்க. 74க்கு 5 அப்படி தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஒரு தொடர்ல சிறப்பான தொடக்க வீரரா மாறி இருக்காரு KL ராகுல். எல்லா இன்னிங்ஸ்லயுமே நல்ல ஸ்டார்ட் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி தான் இந்த இன்னிங்ஸ்லயுமே 84 ரன்கள் எடுத்தாரு. மிடில் ஆர்டர்ல உள்ள வந்த ரவீந்திர ஜடேஜா 77 ரன்கள் எடுத்தாரு. கடைசி கட்டத்துல ஃபாலோ ஆன காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக பும்ராவும் ஆகாஷ் தீப்பும் சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. மேட்சையே ஜெயிச்ச மாதிரி கொண்டாடினாங்க. பும்ரா 10 ரன்கள், ஆகாஷ் தீப் சிறப்பா விளையாண்டு 31 ரன்கள். அதற்கு பிறகு ஆஸ்திரேலியா அவங்களோட 2வது இன்னிங்ஸ் தொடங்கினாங்க. டக்குன்னு விக்கெட்டை விட்டாங்க. 89 ரன்களுக்கு 7 விக்கெட்ல இருந்திருந்தாங்க. மேட்ச் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி, கம்மி ரன்னா இருந்தாலும் சரி, இன்னைக்கு மேட்ச் முடிக்கிறோம், ஒன்னு அவங்க ஜெயிக்கிறோம் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கான்பிடென்ட்டோட உள்ள வந்தாங்க. ஆஸ்திரேலியா அணி 275 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க. இந்தியா 8 ரன்கள் எடுத்திருந்தாங்க. திரும்பவும் மழை வந்துருச்சு. இதுக்கு மேல மேட்சையே நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி வெற்றி தோல்வி இல்லாம டிராவில் இந்த மேட்சை முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 152 ரன்கள் எடுத்த டிராவிஸ் ஹெட்டுக்கு தான் ஆட்டநாயகன் விருதானது கொடுக்கப்பட்டது. இந்த ஒரு மேட்ச்லயே அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இதனால அடுத்த மேட்ச் விளையாட மாட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆஹா சந்தோஷம்டா அப்படின்ற மாதிரி இந்திய ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது இல்ல சின்ன காயம் தான் அப்படின்ற மாதிரி பேசி இருக்காரு. சரி ஓகே, இதை பத்தி டிராவிஸ் ஹெட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மழை வந்துகிட்டே இருந்ததுனால ரொம்ப நேரம் பேட்டிங் செஞ்ச மாதிரி எனக்கு உணர்வு கொடுத்தது. சவாலான பிச்சில ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே செட் ஆனது ரொம்பவே மகிழ்ச்சி. கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி விளையாடணும். இந்த தொடர்ல அதை நான் சரியாவே செய்யறேன்னு நினைக்கிறேன். ஸ்டீவ் ஸ்மித் இப்ப நல்ல ரிதம்ல இருக்காரு. அவரோட சேர்ந்து பேட்டிங் செஞ்சது மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சோம், அதுமே எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் பிச்சில இருக்கக்கூடிய சவால்களை கடக்கணும் அப்படின்னு முயற்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை அதுக்கப்புறம் தான் சமாளிக்கணும். ஆனா அடுத்த மேட்சுக்கு முன்னாடி நான் தயாராகிடுவேன், கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி டிராவிஸ் ஹெட் உறுதி அளிச்சிருக்காரு. சோ இந்திய ரசிகர்கள் சந்தோஷப்படவே தேவையில்லை. டிராவிஸ் ஹெட் இஸ் பேக், அவ்வளவுதான். சரி ஓகே, நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்தியாவுக்கு எதிராக டிராவிஸ் ஹெட் இவ்வளவு சிறப்பா விளையாட என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களோட கருத்துக்களை